ஐயனார் துணை டுடே எபிசோட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கொண்டே வரும். பார்க்குறவங்க ஒரு லைக்கும் கமெண்ட்டும் போட்டுருங்க, அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க. இங்கே வந்து நிலாவை கூட்டிகிட்டு எல்லோரும் ஐயனார் வீட்டுக்கு வந்துடுறாங்க. எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. சேரன் வந்து, ஏன்பா உங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ப்பா, இருந்தாலும் நீ வந்தது சந்தோஷம்தான், ஆனால் உங்கள் அப்பாவை நினச்சி அந்த இடத்துலேருந்து பார்த்தா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குதுப்பா அப்படின்ட்டு சேரன் சொல்லுவார்ண்ணா, கொஞ்சம் கம்முன்னு இருண்ணா, நீயே கொண்டு போய் அவங்க அப்பாட்ட கொடுத்துருவ போலகுது, சைலண்ட் ஆயிருண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லுவார். நிலா வந்து இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, எனக்கு இங்கே இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆமாம், நேற்று யாருன்னு தெரியல, எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் என் ரூம்லலாம் வந்து செக் பண்ணாங்க, யாருன்னு தெரியல, நேற்று 6 நடிச்சிட்டு வந்தாங்க, அது வேறு யாரும் இல்லை, இவர் தான். அம்மா, நான் வேணுமுன்னு தான்மா அடித்தேன், உங்கள் அப்பா அம்மா வெளியே வரட்டும், 6 நடிச்சு கூப்பிட்டு உங்கள் அப்பா அம்மா வெளியே வந்தோடனே அவங்ககிட்ட நியாயம் கேட்குறதாம்மா நான் பார்த்தேன். ஆமாம், கேட்டுருந்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லுவார். ஆமாப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பான்னு திரும்பி சேரன் ஆரம்பிப்பார். அண்ணே கம்னருண்ணே அப்படின்னா, சரிப்பா நீ போய் அண்ணே நான் போய் தூங்குறேண்ணே அப்படின்னு நிலவா, சரிப்பா நீ போய் தூங்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நிலா போயிட்டேண்ணே, பாத்தியாடா அவளுக்கு இங்கே இருக்கிறது தான் பிடிச்சிருக்கான், பாத்தியா என் மேலே அவ்வளோ லவ்வுடா அப்படின்னு உடனே பாண்டி சொல்லுவார், அந்த மாதிரி ஒன்றும் தெரியலையே, அவங்க இங்கே இருக்கிறது தான் பிடிச்சிருக்குன்றாங்க அப்படின்னா, டேய் உங்களுக்கெல்லாம் பொறாமடா, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவள் வாயாலே சொல்லுவா பாரு, அப்போ தெரியுண்டா உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணே நம்ம தூங்கலான்னு அவர் பாட்டுப்பா அப்படி தான் பணையத்தனே இருப்பார், நீ போய் பாயெல்லாம் தலைக்காணிலாம் எடுத்துன்னு வானே, டே நீ பாய போடுறா பல்லவா அப்படின்ட்டு பாண்டி தலைக்காணி பெட்ஷீட்டெல்லாம் எடுத்துன்னு போவார். பழம் வந்து பாய போடுவார். ஏய் உங்களுக்கெல்லாம் இப்போ புரியாதுடா, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லுவார். அப்படியே இங்கே நிலா வீட்டை காமிப்பாங்க. நிலா அவங்க அப்பா எழுந்து வந்து அவங்க பையன்கிட்ட பேசுவார், அதாவது நிலா அவங்க அண்ணங்கிட்ட, நாங்கள் எப்படியும் 10 மணிக்கெல்லாம் ரீச் ஆகிடுவோம்ப்பாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். சரிப்பா அப்படின்னு பேசின்னு இருக்கும்போது அவங்க அம்மா காஃபி எடுத்துன்னு வருவாங்க. காஃபி எடுத்துன்ட்டு அவங்க அந்த டீப்பா மேலே வச்சுருவாங்க. என்ன தேனே காப்பி கையில் கொடுக்காத அங்கே வச்சுட்டு போகிறேன், ஐயோ சாரிங்க, ஏதோ ஒரு நினப்பு, ஏதோ ஒரு இதுங்க, ஏதோ ஒரு குழப்பத்துலேயே நான் வந்து அங்கே வச்சுட்டேங்க, சாரிங்க, பரவாயில்ல விட்டு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க அப்பா சோஃபாவில் உட்காருவார். உட்காந்தோன்னே, சரி நிலா எழுந்துட்டாளா அப்படின்னு கேட்பார். ஐயோ தெரியலிங்க, இன்னும் தூங்கினுக்கிறேன், நான் இப்போ தான் அவளுக்கும் சேர்த்து தான் காஃபி போட்டேன், இன்னும் காஃபி கொடுக்கலுங்க அவளுக்கு, இன்னும் தூங்குறாளா, இந்த மாதிரி தூங்க மாட்டாளே அப்படின்ட்டு அவங்க அப்பாவுக்கு சந்தேகம் வருது. சந்தேகம் வந்துட்டு ஓடி வந்து நிலா கதவு தட்டினா ஒன்றுமே கேட்கல. சரின்ட்டு அவங்களே திறந்து உள்ளே போனாக்கா நிலா காணோம். அப்புறம் அவங்க அம்மா போய் பாத்ரூம்லலாம் தேடுறாங்க, நிலான்னு அங்கேயும் இல்லை. ஐயோ காணோங்க, எங்கெங்கே போயிருப்பா, நீ மெயின் டோர் ஓப்பன் பண்ணியா, இன்னும் இல்லைங்க, நான் திறக்கவே இல்லைங்க இன்னும், அப்போ இங்கே தாங்க எங்கன்னா இருப்பாவோ, எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க அப்படின்வாங்க. உடனே நிலா அவங்க அம்மா சொல்லுவாங்க, ஏங்க ஃபோன் பண்ணுங்க அவளுக்கு அப்படின்னு. அவங்க அப்பா ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வரும். சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு, எங்கெங்கே போயிருப்பா, என்னங்க இருக்கும் அப்படின்னு. சரி அவங்க அப்பா திடீர்னு ஓடி வந்து முன்னாடி பார்க்குறாரு, அப்புறம் இந்த பக்கம்னு ஓடி போயிட்டு பின் பக்கம் பார்த்திங்கன்னா அந்த கேட்டெல்லாம் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த கேட்டை நீ ஓப்பன் பண்ணியா அப்படின்னு கேட்குறாரு. நான் எதுவும் பண்ணலைங்க, நான் எதுவும் திறக்கலைங்க, இது வழியாக தான் அவள் தப்பிச்சு போயிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நம்ம நேராக அங்கே போகலான்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளம்பி நேராக ஐயனார் வீட்டுக்கு வராங்க. ஐயனார் வீட்டில் பார்த்திங்கன்னா வெளியே வந்து நடேசன் உட்காந்துக்கிறாரு. வந்தோடனே, வாங்க சம்மந்தி, நம்ம சம்மந்தி வாங்க சம்மந்தி அப்படின்னா, என் பொண்ணு இங்கே இருக்காளா, என் மருமக இங்கே இல்லாமல் வேறு எங்கே இருப்பா, உள்ளதாக இருக்கிறா பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் கிண்டலா. நிலாவோட அப்பாவும் அம்மாவும் வேகமாக உள்ளே போய் நிலா 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 அப்படின்வாங்க. உடனே சேரன் ஓடி வருவார். ஓடி வந்து, வாங்க உட்காருங்க அப்படின்னு சேர் எடுத்து போடுவார். சேர் போட்டுன்னு இருக்கட்டும் நிலா அப்படின்வாங்க. நிலா வந்து வருவாங்க. என்ன நிலா நீ இந்த மாதிரி பண்ணிட்ட, எங்களுக்கு தெரியாமல் கொள்ளாமல் இந்த மாதிரி வருது, எப்போ காலையில் விடிகாலில் வந்தியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நான் நைட்டே வந்துட்டேன் அப்படின்வாங்க. உனக்கு வெக்கமாக இல்லை, உனக்கு அசிங்கமாக இல்லை, அவனுக்கு தான் டைவர்ஸ் ஆகிடுச்சுல, நீ எதுக்கு இந்த வீட்டுக்கு வர, உங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு. எனக்கு வந்து திருவண்ணாமலைக்கு வர்றதுக்கு பிடிக்கலப்பா அப்படின்னு. ஏன் அப்படி பிடிக்கலன்னு சொல்கிற, அது உன் வீடுமா, நீ பிறந்து வளர்ந்த வீடு அது போய் பிடிக்கலன்ற அப்படின்ட்டு அவங்க அம்மா கேட்பாங்க. எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல, அங்கே வர்றதுக்கு பிடிக்கல, அவ்வளோதான்
அப்படின்ட்டு நிலா சொல்லுவாங்க. என்னடி சொல்கிற, உனக்கு வெக்கமா இல்லடி, நீ பிறந்து வளர்ந்த வீட்டுக்கு வந்து வரலன்னு சொல்கிறியே அப்படின்வாங்க. உடனே அவங்க அப்பா வந்து என்ன சொல்லுவோம், நீ கம்னு இருத்தேன்னு அப்படின்னு சொல்லிட்டு, நிலா நீ வாமா, நான் உனக்கு அப்பா வந்து மறுபடியும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவேன்னு பயப்படுறியா, அந்த மாதிரிலாம் நான் அப்பா செய்ய மாட்டேன், நீ வந்து கிளம்பி வா போகலாம், நம்ம வந்து அங்கே வந்து உனக்கு பெரிய ஆஃபீஸ் ஒன்று வச்சு தரேன், நீ அங்கேயும் வேலை செய், இங்கே எதனா உனக்கு ஆர்டர் வந்துச்சுன்னா நீ இங்கேயும் சென்னைக்கும் வந்து பார்த்துக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் முடியாதுப்பா, நான் வரல அப்படின்வாங்க. உடனே நடேசனும் சிரிப்பார், இங்கே வந்து சேரன் சிரிப்பான், சோழன் எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும். நான் இங்கேருந்து வரமாட்டேன்ப்பா, நான் வரமாட்டேன் அப்படின்வாங்க. ஏய் என்ன நினைக்கிற அப்படின்னு அவங்க அப்பா வந்து அதட்டுவார். உனக்கு வெக்கமா இல்லை, உனக்கும் அவனுக்கும் தான் டைவர்ஸ் ஆகிடுச்சு, நீ எந்த உரிமையில் நீங்கள் இருப்ப, பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, அப்பா யாருக்கும் தெரியாதுப்பா, நமக்குள்ளே தான் நமக்கு மட்டும் தானே தெரியும், யாருக்கும் தெரியாதுல்ல டைவர்ஸ் வச்சு, நீ எனக்கு ஒன்றுமே புரியல, நீ என்ன பேசுகிற, நீ இப்படி இங்கேருந்து வர போறியா இல்லையான்னு அப்படி கையை பிடிச்சி இருப்பார். பா கையை விடுங்கப்பா, நான் வரமாட்டேன்னா வரமாட்டேன், அவ்வளோதான், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்வாங்க. அவங்க அப்பாவும் அட்வைஸ் பண்ணுவார், அவங்க அம்மாவும் பேசுவாங்க. இப்படியே மாறி மாறி பேசி அவளை வந்து ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணுவாங்க. உடனே நிலா வந்து ஒரே போடுவாங்க, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது பாரும்மா, நான் நல்லபடியாக உனக்கு சொல்கிறேன், குழந்தைக்கு உபதேசம் பண்ணுற மாதிரி பண்ணுறேன், நீ இப்போ இருக்கிற இது மட்டும் பார்க்குற, இது வந்து அவனுக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே நீ இங்கே இருந்தேன்னா அது எவ்வளோ பெரிய இது தெரியுமா, உன்னுடைய வாழ்க்கையே பாதிக்கும், நீ இப்போ இருக்கிற வாழ்க்கையை மட்டும் பார்க்குற, இதுக்கு அப்புறம் உனக்கு ஃப்யூச்சர்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் நான் யோசனை பண்ணி தான், நான் எல்லாமே யோசனை பண்ணி தான் உன்னை பெற்றவங்க, நான் வந்து அந்த மாதிரி இன்னும் செய்ய மாட்டோம், நீ எங்கள் கூட கிளம்பி வாமானா முடியவே முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன், வேணா ஒன்று செய்யுங்க, இப்போனா எனக்கும் சோழனுக்கும் திரும்பி நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு. அவங்க அப்பா அப்படி ஷாக்காக பார்ப்பார், அவங்க அம்மா பார்ப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சோழன், பாண்டி, அப்புறம் பல்லவன், சேரன் எல்லாருமே அப்படியே சிரிப்பாங்க. என்னடா நிலா இப்படி சொல்லிடுச்சே, எனக்கும் சோழனுக்கும் கல்யாணம் பண்ணி வைன்னு. அது கேட்டது அவங்க அம்மாவும் அவங்க அப்பா அதிர்ச்சி ஆகிடுவாங்க. ஆனால் அய்யனார் குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கு பார்க்கலாம். பை.